First video வந்து data structure introduction பார்த்தோம். Second videoல array ஓட full conceptயும் பார்த்தோம். 2 dimensional array எப்படி create பண்றது, 3 dimensional array எப்படி create பண்றது அந்த concept பார்த்தோம். Third videoல நம்ம linked list concept பார்த்தோம். So that நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ fourthல வந்து stack using array concept பார்த்தோம். இப்போ வந்து queue using array பார்க்க போறோம். ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம அங்க என்ன பார்த்தோம், அதுவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அதுவும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். லீனியர்னா என்ன, நெக்ஸ்ட் எலிமெண்ட் பிளேஸ் ஆயிருக்கும். அண்ட் இட் ஃபாலோஸ் அங்க வந்து லிஃபோ சிஸ்டம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது வந்து கடைசியா உள்ள வந்துச்சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கியூ வந்து ஃபிஃபோ சிஸ்டம். அதாவது ஃபர்ஸ்ட் எது உள்ள வருதோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகும். அதுதான் வந்து ஃபிஃபோ சிஸ்டம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருக்கேன். அண்ட் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் கியூ. ஸோ கியூ அப்படிங்கிறது திஸ் இஸ் யோர் கியூ. ஸோ இங்கதான் இது. ஸோ இதோட திஸ் இஸ் யோர் கியூ. ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள பிளேஸ் பண்ணுவோம். ஸோ பிளேஸ் பண்றது வந்து இந்த டைரக்ஷனா பிளேஸ் பண்ணுவோம். இதை வந்து ரியர் பொசிஷன் சொல்லுவோம். அண்ட் ரிமூவ் பண்றது வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த பொசிஷனை வந்து நம்ம ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து உன்னோட நம்ம ஸ்டாக்குக்கு வந்து வெறும் டாப்னு மட்டும் தான் ஒரு பொசிஷன் இருந்தது. அந்த பொசிஷன்ல தான் இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து நம்மளுக்கு ரெண்டு பொசிஷன், ரெண்டு இடத்துல இருந்து டெலீட் அண்ட் இன்சர்ட் பண்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சர்க்குலர் கியூ. சில இதுல வந்து டயக்ராம் வந்து சர்க்கிள் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா இதே மாதிரி கியூ தான். ஸோ எலிமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEF இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலிமெண்ட் ஏவை டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டேன்னா இப்போ நான் இன்னொரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணோம்னா அது வந்து நம்மளோட கியூவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு இன்சர்ட் ஜி இங்க போய் உட்காந்துரும். பட் இதுல வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. கியூ ஃபுல்லுன்னு காமிச்சிரும். ஸோ அதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் சிம்பிள் கியூலையும் சர்க்குலர் கியூலையும். ஸோ அடுத்த கியூ வந்து ப்ரையாரிட்டி கியூ. ஸோ இதே மாதிரி கியூ தான். ஆனா ஒரு ஒரு வேல்யூக்கும் வந்து we will be giving priority. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரின்சிபல் வராங்க அப்படின்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை பார்ப்பேன். அடுத்ததுதான் வந்து திரும்பி கிளாஸை கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ரையாரிட்டி வேல்யூவை பொறுத்து அந்த கியூக்குள்ள எலிமெண்ட்ஸை போட்டு இன்சர்ட் டெலீட் பண்றது ப்ரையாரிட்டி கியூ. அடுத்தது வந்து டபுளி எண்டட் கியூ. அப்படின்னா இதே மாதிரிதான் கியூ கான்செப்ட். ஆனா என்ன அப்படின்னா நம்மளால வந்து இந்த பொசிஷன்ல இன்சர்ட்டும் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொசிஷன்லயும் இன்சர்ட்டும் பண்ண முடியும் அண்ட் எலிமெண்ட்ஸை டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டபுளி எண்டட் கியூ. ரெண்டு சைட்ல இருந்துமே இன்சர்ட் டெலீட் பண்ண முடியும். ஆனா நடுவுல இருந்து நம்மளால பண்ண முடியாது. எல்லா கியூலையுமே நடுவுல இருந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இட் ஃபாலோஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இங்க வந்து எலிமெண்ட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் எண்ட்ல இருந்து மட்டும்தான், ரெண்டு எண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு எண்ட்ல இருந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ அடுத்தது சர்க்குலர் டிக்யூ. இதுக்கு தான் நம்மளுக்கு இன்னொரு பேர் வந்து டிக்யூ. ஓகேவா? ஸோ சர்க்குலர் அப்படின்னா அதே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம இங்க எப்படி வந்து நார்மல் சர்க்குலர் கியூ சொன்னோமோ அதே மாதிரி இந்த டபுளி எண்டட் கியூல சாதாரணமா இன்சர்ஷன் டெலிஷன் இப்படி பண்ணுவோம். இந்த கேஸ் இங்க எலிமெண்ட்ஸ் இல்ல அண்ட் நம்ம வந்து இங்க கடைசி எலிமெண்ட் இங்க இருக்குன்னா அடுத்த எலிமெண்ட்டை நம்மளால இங்க வந்து இன்சர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வந்து சர்க்குலர் டிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூஸ். ஸோ என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்கியூ, அதாவது அங்க வந்து புஷ் பண்ணினோம் இல்லையா, அதுதான் வந்து இங்க நம்ம வந்து என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி கேன் இன்சர்ட் எலமெண்ட் இன் டு த கியூ. எங்கன்னா ரியர் பொசிஷன்ல தான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து டிக்யூ. நம்ம எங்க வந்து நம்மள எலமெண்ட்டை வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்ல இருந்து டெலீட் பண்ண முடியும், அதுதான் வந்து டிக்யூ. அப்புறம் வந்து பீக். பீக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளோட கியூ இருக்கு இல்லையா, அந்த கியூல
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ங்கிறது இந்த ஃப்ரண்ட் எலிமெண்ட். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்து we can use the speak function. இதெல்லாம் வந்து built-in functions நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சைஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத காமிக்கிறதுக்கு சைஸ். is empty, அதாவது இந்த queue வந்து எம்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து is empty function. is full, so queue வந்து ஃபுல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து is full. so இது வந்து எப்பவுமே is emptyனா either it will display true or false. is ன்னு வரும்பொழுதே வந்து நமக்கு தெரியும் true or false தான் வரப்போகுது. so அது எம்டியா இருக்கா அப்படின்னா எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ வரப்போகுது, இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் வரப்போகுது. அண்ட் இதுக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணலாம்? இங்க வந்து 1 டிஸ்ப்ளே பண்ணலாம், இங்க வந்து 0 டிஸ்ப்ளே பண்ணலாம். எங்கெல்லாம் நம்ம அந்த கியூ கான்செப்டை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரிண்டிங்ல. ஸோ இப்போ பிரிண்டர்ல வந்து இப்போ நீங்க காலேஜ்லயே வந்து இப்போ ஒரு 4 பேர் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல இருந்து ஒரு பிரிண்டருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து பிரிண்டர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் உட்காந்துரும். இப்போ சிஸ்டம் நம்பர் 1ல இருந்து வந்ததுன்னா இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் உட்காந்துரும். அடுத்தது சிஸ்டம் நம்பர் 8ல இருந்து வந்துச்சுன்னா செகண்ட் பொசிஷன்ல போய் உட்காந்துரும். அடுத்தது சிஸ்டம் நம்பர் 2ல இருந்து வந்ததுன்னா இந்த தேர்ட் பொசிஷன்ல போய் உட்காந்துரும். அண்ட் எப்படி பிரிண்ட் ஆகும்? அதே மாதிரி எந்த ஆர்டர்ல உள்ள வந்துச்சோ அந்த ஆர்டர்ல தான் டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது பிரிண்டர் கியூ ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனுக்கு. கஸ்டமர் சர்வீஸ், இப்போ வந்து 10 பேர் கஸ்டமர் கால் பண்றாங்கன்னா அவங்க எப்போ கால் பண்ணாங்களோ அந்த டைமை பொறுத்து தான் வந்து அந்த யாரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கறத பார்த்து காலை அட்டன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சிபியூ ஷெட்யூலிங். இது வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃபோ, அப்புறம் வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல இப்போ ஃபிஃபோன்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிபியூ இருக்கும். நம்ம கொடுக்குற ஒர்க்ஸ், அதாவது ப்ராசஸ் வந்து சிபியூக்கு போய் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராசஸ் 1 இது வந்து ப்ராசஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்ததோ அதுதான் வந்து சிபியூவோட டைமை ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து செகண்ட் என்ன வந்ததோ இப்போ ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி கியூ கான்செப்ட். அண்ட் இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், எந்த டிக்கெட் புக்கிங்கா இருந்தாலும் சரி, ஆன்லைனும் நம்ம வந்து கியூல தான் வரப்போகுது. ஆக்சுவலா இப்போ தக்கால் டிக்கெட்டே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெயிட்டிங்ல போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு புக் பண்ணி வெயிட்டிங்ல போச்சோ அவங்களுக்கு தான் வந்து சீட் ரிசர்வ் ஆகும், சீட் ஃப்ரீ ஆகும் பொழுது. அதே மாதிரிதான் இதுவும் இந்த கான்செப்ட் கியூ கான்செப்ட் தான் வருது. So this is the example of queue. So இப்போ queue வந்து உங்களுக்கு வந்து சில சமயம் இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் காலேஜ்ல. பட் இப்படியும் போடலாம், எப்படி வேணா போடலாம். the main thing is queue வந்து insertion is from this position and deletion is from this position. so அது நம்ம மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இங்க queue எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா அரே கான்செப்ட்ல யூஸ் பண்றோம். so அரே வந்து will start with position 0. so this first value வந்து 0th positionல போய் உட்காரும், second value first positionல போய் உட்காரும், second, third, fourth, so இந்த மாதிரி elements போய் உட்காரும். so this is the example for a queue. so இங்க elements இருக்கு, இதுதான் வந்து index. நம்ம அரேல indexங்கிற term பார்ப்போம் இல்லையா? so இதுதான் வந்து index. கடைசியா அந்த element எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுதான் வந்து rear position. ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த பொசிஷன் தான் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் ரியர், இப்போ இங்க ரியரோட வேல்யூ வந்து 4ன்னு இருக்கும் அண்ட் ஃப்ரண்டோட வேல்யூ இங்க என்ன இருக்கும்னா 0 இருக்கும். NQ அப்படின்னா இன்சர்ட் பண்றது, DQ அப்படின்னா டெலீட் பண்றது. ஸோ பேரலா நம்ம ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா C++ல ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க வந்து கான்ஸ்டன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா நான் என்னோட அரேயோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அரே வந்து ஃபிக்ஸட் சைஸ் இல்லையா? ஸோ மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு 8ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஸோ தட் இட் வில் இன்க்ளூட் 8 elements, அதாவது அரே இண்டெக்ஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சு 7th element வரைக்கும். ஸோ இப்படியும் நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா hash define max 8 இப்படின்னு கொடுக்கலாம். both the thing holds the same concept. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் மேக்ஸ்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் பண்றேன், அதோட வேல்யூ வந்து 8. இங்க வந்து ஒரு மேக்ஸிமம் அப்படிங்கிற வேரியபிளை டிஃபைன் பண்றேன், அதோட வேல்யூ வந்து 8. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ இங்க C++ங்கிறதுனால நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட கிளாஸோட நேம் Q.
எனக்கு வந்து இங்க அரே கிரியேட் பண்ணோம் இல்லையா, அரே கான்செப்ட்ல போடுறதுனால ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். அதோட சைஸ் என்னன்னா மேக்ஸ் சைஸ். அதனால ஏங்கிறது என்னது என்னோட அரே இங்க. ஸோ என்னோட அரேய கிரியேட் பண்றேன், அதோட சைஸ் வந்து மேக்ஸ். ஸோ இங்க என்னெல்லாம் நம்மளுக்கு வேரியபிள் தேவை, ஃப்ரண்ட் வேரியபிள் தேவை, ரியர் வேரியபிள் தேவை. ஸோ ஃப்ரண்ட் வேரியபிள், ரியர் வேரியபிள் இங்க வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ வேரியபிள் டெஃபினேஷன் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து அதோட டேட்டா டைப் என்ன, இன்டீஜர் டேட்டா டைப். இட் கேன் ஹோல்ட் ஒன்லி இன்டீஜர் வேல்யூ. தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறேன். ஏன்னா நான் இங்க வேரியபிள் இந்த எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர், இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே தான் போடணும். அது வந்து ஒரு ரூல். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து வெளியில இருந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்றதா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணினோம்னா கன்ஸ்ட்ரக்டரை தானா கால் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்குள்ள கிடையாது, வெளியில இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்றோம்னா நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரை பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல போட்டே ஆகணும். நான் ஏன் இங்க கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா என்னோட கியூக்குள்ள வந்து எந்த எலமெண்ட்டும் இருக்க போறது இல்லை. அதனால அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வேல்யூ வந்து ஸ்டார்டிங்ல வந்து -1 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர். எப்பவுமே ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணும். ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ரண்ட் வேல்யூ -1, ரியர் வேல்யூ -1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் என்னோட ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், டிஃபைன் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் தான் என் ப்ரோக்ராம்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து டிக்ளேரோ டிஃபைனோ பண்றேன். என்னெல்லாம் ஃபங்க்ஷன், என்கியூ, டிகியூ, டிஸ்பிளே, இந்த 3 ஃபங்க்ஷன் என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இது கிளாஸ் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் ஃப்ளவர் பிரேசஸ் போட்டு செமிகாலன் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து என்னன்னா என்னோட ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்டிங்ல. ஸோ இனிமே வந்து ஒரு ஒரு ஒர்க்குக்கும் எப்படி ஃபங்க்ஷன் போடுவோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ஷன். ஸோ ஒரு கியூல வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து கியூவோட ரியர் வேல்யூவும் ஃப்ரண்ட் வேல்யூவும் வந்து -1 தான் இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த கேஸ் இங்க வந்து 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 0 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மீனிங், அதாவது ஃப்ரண்ட்டும் ரியரும் இங்க பாத்துரும். ஸோ இங்க வந்து எலிமெண்ட் இருக்கிற மாதிரி மீனிங். ஸோ எலிமெண்டே இல்லை. ஃபர்ஸ்ட் நீ இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளோட கியூ வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருக்கும். ஸோ அப்ப வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து -1 தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ இன்சர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே இன்சர்ட் பண்ணோம்னா போத் ரியரையும் ஃப்ரண்ட்டையும் வந்து யூ ஹாவ் டு இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா இங்க இனிஷியலைஸ் டு 0, ஏன்னா ரெண்டுமே சேம் ஒர்க் தான் இங்க பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ ரியர் வந்து முன்னாடி -1, ஃப்ரண்ட் -1ல இருந்தது. இனிஷியலைஸ் டு 0னாலும் ரெண்டுமே 0ஓட இண்டெக்ஸ் வேல்யூ தான் பார்க்கும். அதுவே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் -1 பிளஸ் இது வரும்பொழுது நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும்பொழுது 0th பொசிஷன் தான் வரப்போகுது. -1 + 1 போட்டீங்கன்னா 0th பொசிஷனுக்கு தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரியரையும் இது பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது இப்போ நான் என்ன பண்றேன், 20ங்கிற எலிமெண்ட்டை இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இன்சர்ட் பண்ணியாச்சு, அடுத்தது 20 இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ 20 இன்சர்ட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வேல்யூ அங்கேயே தான் இருக்கு, அது மூவே ஆகல. வெறும் ரியர் மட்டும் +1 +1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரியர் வந்து என்னதுல இருக்கு, 1ங்கிற லொகேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட்ங்கிறது 0ங்கிற லொகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம், அது மூவே ஆகாது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 30 நான் பண்றேன். அதே மாதிரி ரியர் வந்து 2ங்கிற பொசிஷனை பாக்குது, ஃப்ரண்ட் வந்து அதே 0th பொசிஷன்ல தான் இருக்கு. அடுத்தது 40ங்கிற எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்றேன், ரியர் 3க்கு போயிருச்சு, ஃப்ரண்ட் 0ல தான் இருக்கு. அடுத்தது 15 வேல்யூவை நான் இன்சர்ட் பண்றேன், ரியர் வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கு, சாரி ரியர் வந்து 4க்கு போயிடுச்சு, ஃப்ரண்ட் வந்து அதே 0ல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் கான்செப்ட். எப்படி வந்து நம்மளோட கியூ வந்து ஃபுல்லுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ இப்போ இதுதான் நம்மளோட அரே. இந்த அரேயோட நேம் தான் நான் இங்க வந்து ஏன்னு வச்சிருக்கேன். கரெக்டா? சோ இப்போ என்னோட அரேயோட இது ரியர் வேல்யூ வந்து இதுதான் என்னோட மேக்ஸிமம் சைஸ் மேக்ஸ். கரெக்டா?
ஸோ இப்போ என்னோட அரேயோட ரியர் வேல்யூ வந்து மேக்ஸிமம் சைஸ் -1 இருந்ததுன்னா ஆக்சுவலா நான் இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன் ப்ரோக்ராம்ல மேக்ஸை நான் வந்து 8ன்னு அசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க ரியர் பாத்தீங்கன்னா எந்த லொகேஷனை பார்த்துட்டு இருக்கு, 7th லொகேஷனை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ரியர் வந்து மேக்ஸிமம் -1ல இருந்துச்சு அப்படின்னா என்னோட Q வந்து இங்க ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து கண்டிஷன் டு செக் தி ஃபுல். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் -1 மேக்ஸிமம் போட்டுறக்கூடாது, ஏன்னா 8 வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்க மேக்ஸ் இது 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால மேக்ஸிமம் நமக்கு 7 தான் வரப்போகுது. ஸோ 8ல இருந்து எப்படி 7க்கு கொண்டு வரலாம்? -1 போட்டோம்னா வந்துட போகுது. ஸோ ரியர் வந்து மேக்ஸிமம் -1னா இட் இண்டிகேட்ஸ் Q ஃபுல். இன்சர்ஷனுக்கு ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன் இங்க. ஸோ இன்சர்ஷனுக்கு வந்து ப்ரொசீஜரும் கொடுத்துருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான், நான் ப்ரோக்ராமா என்ன சொல்றேனோ அதே ப்ரொசீஜர் தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஸோ வாய்ட்னு போட்டிருக்கேன். கியூங்கிறது என்னோட கிளாஸ் நேம். ஸோ இது வந்து என்னோட கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் scope resolution operator function implementation part போடும்போது scope resolution operator போடணும், followed by a function name. so இங்க இந்த function ஓட name வந்து enq and it doesn't have any argument, அதனால வெறும் open close bracket மட்டும் போட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா இன்புட் எல்லாமே இதுக்குள்ளதான் வாங்குறதுனால இது இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியில இருந்து எந்த இன்புட்டும் வாங்கல, அதனால வெறும் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் போட்டுக்கும். ஸோ இப்போ ஒரு இன்புட் வாங்கணும்னா அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ வேல்யூங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இஃப் rear is equal to max size -1 இருந்ததுன்னா என்னோட Q வந்து ஃபுல்லுன்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் வேல்யூஸ் கீழே இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லு. ஸோ இங்க இந்த லொகேஷனை நம்ம வந்து என்ன சொல்றோம், மேக்ஸிமம் சைஸ் -1. ஏன்னா மேக்ஸிமம் சைஸ் அப்படிங்கிறது 8, இது வந்து 7 வரைக்கும் தான் வரதுனால மேக்ஸிமம் சைஸ் -1 இருந்துச்சுன்னா Q வந்து ஃபுல்லுன்னு சொல்லிடும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃப்ரண்டோட வேல்யூ வந்து -1 இருந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் there is no element in this Q. ஓகேவா? ஸோ இந்த Q குள்ள எலமெண்டே இல்லைன்னு அர்த்தம். எலமெண்ட் எப்போ இருக்காதுன்னா ஃப்ரண்டோட வேல்யூ -1 இருந்தா தான் எலமெண்ட் இருக்காது. ஓகேவா? இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொன்னேன், ஃப்ரண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரியர்ங்கிற வேரியபிள் ஃப்ரண்ட்ங்கிற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரியர்ங்கிற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட். இல்ல இப்ப என்கிட்ட வந்து ஏங்கிற வேல்யூ இருக்கு, பிங்கிற வேல்யூ இருக்குன்னா இப்ப என்னோட ரியர் வந்து இந்த பொசிஷனை பார்த்துட்டு இருக்கும். கரெக்டா? ரியர் வந்து 1ங்கிற பொசிஷனை பார்த்துட்டு இருக்கும், ஃப்ரண்ட்ங்கிறது 0th பொசிஷனை பார்த்துட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஃப்ரண்ட் வந்து -1 பார்க்கும், இல்ல ஃப்ரண்ட் வந்து 0. ஸோ என்ன வரும், நேரா வந்து இந்த பார்ட்டை விட்டுட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வருவோம். எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு வெறும் ரியரை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரியர் வந்து இந்த பொசிஷனுக்கு போயிடும். போனோன்னு அடுத்தது என்ன பண்ணணும், யூசர் கிட்ட இருந்து ஒரு வேரியபிள் இன்புட் வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கிறத இன்புட் வாங்கினேன்னா அந்த சி வேல்யூவை தூக்கி என்னோட அரேயோட ரியர் பொசிஷன்ல போடு, அதுதான் வந்து மீனிங். இப்போ சியோட வேல்யூ என்ன, சாரி வேல்யூவோட வேல்யூ என்ன, சி. ஸோ அதை என்ன பண்ண போறேன், அந்த சியை தூக்கி என்னோட அரேயோட, இப்போ ரியருக்கு ஆக்சுவலா என்ன வேல்யூ இருந்திருக்கும்னா 2ன்னு இருந்திருக்கும், ஏன்னா அந்த பாயிண்டர் அதுதான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ என்னோட அரேவோட செகண்ட் பொசிஷன்ல சிங்கிற வேல்யூவை தூக்கி போட போறேன். ஸோ இது எப்படி நம்ம படிக்கணும்னா பின்னாடில இருந்து படிச்சுட்டு வரணும். சிங்கிற வேல்யூவை தூக்கி அரேயோட செகண்ட் பொசிஷன்ல போடு. ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ இதோட ப்ரொசீஜர், அதாவது உங்களோட ஒரு இது கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குங்கிறது ரைட்டிங்ல கொடுக்கணும்னா அதை நான் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து டெலீஷன். ஸோ இன்சர்ஷன் பண்றதுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து டெலீஷன். ஸோ ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அந்த எந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ண போறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எந்த எலமெண்ட்டை யூஸ்வலா டெலீட் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை, இன்சர்ட் பண்ணணும்னா ரியர்ல இன்சர்ட் பண்ணுவோம், டெலீட் பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை தான் டெலீட் பண்ணணும். அதுதான் வந்து டிக்யூ கான்செப்டே. கரெக்டா? எது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வருதோ அதுதான் நம்ம டெலீட் பண்ணணும். இங்க எது ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கும், 10 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கும், அடுத்தது 20 வந்திருக்கும், அடுத்தது 30, அடுத்தது 40. ஸோ இப்போ 10 தான் உள்ள வந்திருக்குங்கிறதுனால அதுதான் டெலீட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 10 ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு 20 தூக்கி 10 பொசிஷன்லயும், 30 தூக்கி 20th பொசிஷன்லயும், சாரி 20 இருக்கிற பொசிஷன்லயும், 40 தூக்கி 30 இருக்கிற பொசிஷன்லயும் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னோட இந்த கான்செப்ட். ஸோ இப்போ நான் 10
delete பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா தானா வந்து ஃப்ரண்ட் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ரியர் வந்து தானா ஒரு பொசிஷன் டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? அங்க வந்து இன்கிரிமெண்ட் ஆகும், இங்க வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ரியர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். சோ இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன delete ஆக போகுது? கண்டிப்பா 20 தான். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ 20 வெளியில வந்தோம். ஃப்ரண்ட் அதே பொசிஷன்ல தான் இருக்க போகுது. ரியர் மட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி 2ல இருந்தது, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நான் 30 delete பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ரியர் மட்டும் டிக்ரிமெண்ட் ஆகி இப்போ ஃப்ரண்ட்டும் ரியரும் ஒரே பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் 40 லாஸ்ட் வேல்யூ 40 delete பண்ணோம்னா அதே மாதிரி என்ன ஆக போகுது? நம்மளோட ரியர் வந்து -1ங்கிற பொசிஷனுக்கு வர போகுது. அண்ட் நம்மளோட ஃப்ரண்ட் வந்து அதே பொசிஷன்ல இருக்க போகுது. என்னோட கான்செப்ட் நான் அப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ப்ரோக்ராமோட கோடிங் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து this is my function implementation part, DQ ஓட implementation part. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இது இந்த கிளாஸை யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னன்னா இது நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணி எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஐ எம் யூசிங் அ வேரியபிள் ஐ. ஏன்னா இது வந்து கண்டினியூஸா பெரிய ப்ராசஸ், ஒரு ஒன்று தள்ளி தள்ளி எடுத்துட்டு வரணும். ஸோ அதனால நான் வந்து ஒரு வேரியபிள் ஐங்கிறத யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் போன கான்செப்ட் பிரகாரம் ரியர் என்ன இருந்தது? ரியர் வந்து -1 இருந்தது, ஃப்ரண்ட் வந்து 0 இருந்தது. சோ அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் த மீனிங்? கியூல எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சோ டெலீட் பண்ணணும்னா எலிமெண்ட் இருந்தா தான் டெலீட் பண்ண முடியும். சோ எலிமெண்ட் இல்லங்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா ஃப்ரண்ட் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ரியர், அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரண்ட் வேல்யூ கிரேட்டர் தேன் ரியர் வரும். இப்போ மேல மேல போச்சுன்னா ரியர் வேல்யூ தான் கிரேட்டர் தேன் ஃப்ரண்ட்ல இருக்கும். சோ இந்த பொசிஷன்ல அண்ட் ரியர் வந்து கீழே வந்துச்சுன்னா தான் வந்து ஃப்ரண்ட் வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் ரியர். சோ அப்படி இருக்கும்போது தான் உள்ள எலிமெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். சோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா கியூ வந்து எம்டின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடணும் ப்ரோக்ராமை விட்டு. இல்ல அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, ஐயோ டெலிட்டர்ல டிஏ போட்டுட்டேன். ஸோ the deleted element isன்னு கொடுத்துட்டு எந்த எலிமெண்ட் delete பண்ண போறோம்? நம்ம கியூவோட ஃப்ரண்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை delete பண்ண போறோம். ஸோ இந்த கியூவோட நேம் நான் என்ன வச்சிருக்கேன்? ஏன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏவோட ஃப்ரண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை delete பண்ணிடுவோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஏவோட வேல்யூ என்ன? ஆக்சுவலா இப்போ ஸ்டார்டிங் எதுவுமே இது பண்ணலன்னா இனிஷியலா வந்து மேல இருக்கிற வேல்யூ தான் ஏவா இருக்க போகுது. ஸோ 0th இருக்கிற வேல்யூவை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிடும். தென் ஃபார் லூப் ஆரம்பிக்குது. for I is equal to 0, இங்க int வராது, மல்டிபிள் டிக்ளரேஷன் வந்துரும். சோ இங்க int போட்டுறாதீங்க. for I is equal to 0, I less than rear இருக்கிற வரைக்கும் I இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ I 0ல இருந்து ஆரம்பிச்சு லெஸ் தேன் ரியர் வர வரைக்கும் நம்ம அதை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ ரியர் வேல்யூ ஆக்சுவலா வந்து 3 இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வாட்டி இன்கிரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா I plus 1 பொசிஷன்ல இருக்கிறத தூக்கி I பொசிஷன்ல போடணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட A ஆஃப் செகண்ட் பொசிஷனுக்கு என்ன வரும்னா A ஆஃப் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து உட்காரும். ஸோ ஐங்கிறது இப்போ இனிஷியலே எடுத்துப்போம். ஸோ இனிஷியலா வந்து I வேல்யூ என்னது 0ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ I ஆஃப் 0 plus 1ங்கிறது என்னது 1. ஸோ இங்க 1ல என்ன வேல்யூ உட்காந்துட்டு இருக்கோ அது போய் ஏ ஆஃப் ஐங்கிறது என்னது 0. ஸோ அரேயோட 0th போய் உட்காரும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்ன சொல்லியிருந்தேன்? 1ல இருக்கிறது போய் 0ல உட்காரும். ஸோ நம்மளோட அரேயோட 1ல என்ன இருக்கு? 20ங்கிறது இருக்கு. அது போய் 0th பொசிஷன்ல 20ல போய் உட்காந்துரும். ஸோ திரும்பி ஃபார் லூப் உள்ள வரும்பொழுது ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா இங்க ஐ பிளஸ் பிளஸ் போடுறோம். ஸோ ஃபார் லூப் முடியும் பொழுது தான் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ பிளஸ் பிளஸ்ன்னு போட்டோம்னா போன கான்செப்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஐ வந்து 1ன்னு ஆயிருக்கும். ஸோ ஏ ஆஃப் 1 plus 1 என்னது 2. ஏ ஆஃப் 2ல இருக்கிற வேல்யூவை தூக்கி ஏ ஆஃப் 1ல போடணும். ஸோ ஏ ஆஃப் 2ல என்ன வேல்யூ இருக்கு? 30ங்கிறது இருக்கு. அதை தூக்கி ஏ ஆஃப் 1ல போடுறோம். ஸோ 20ன்னு இங்க போய் உட்காந்துரும். ஸோ அடுத்தது திரும்பி உள்ள போகும்பொழுது என்ன ஆகும்? ஏ ஆஃப்
3 is equal to a of 2. அதாவது a of 3ல இருக்கிற வேல்யூவை தூக்கி a of 2ல போடுங்கன்னு அர்த்தம். ஸோ a of 3ல என்ன வேல்யூ இருக்கு? 40 இருக்கு. ஸோ 40 போய் இங்க உட்காந்துரும் செகண்ட் பொசிஷன்ல. அடுத்தது திரும்பி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா வந்து ரியர் லெஸ் தேன் ரியர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் போகும்போது ரியர் வேல்யூவும் வந்து தாண்டி போயிடும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால வெளியில வந்துருவோம். இப்போ வந்து ரியரை வந்து இட் பாயிண்ட்ஸ் டு தி previous position. Rear minus minus பண்ணிருக்கோம் இல்லையா? So rear வந்து இப்போ it points to the previous position. So this is how you will delete the elements in array. அடுத்த கான்செப்ட் வந்து displaying array contents. So ஒரு array இருக்கு அப்படின்னா அது கண்டென்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கு. ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் போட்டாச்சு. அதுல நான் அதே மாதிரி ஃபார் லூப் தான். இது கிட்டத்தட்ட அங்க இதுக்கும் டெலிஷனுக்கும் டிஸ்பிளேக்கும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம்? நம்மளோட எம்டி கண்டிஷன் தான் செக் பண்ணணும். டிஸ்பிளே பண்ணணும்னா எம்டி கண்டிஷன் தான் செக் பண்ண போறோம். ஸோ எம்டி கண்டிஷன்னா என்ன? ரியர் வந்து -1ல இருந்துச்சு அப்படின்னா, ரியர் வந்து -1ல இருந்ததுன்னா இது இந்த பர்டிகுலர் கியூல வந்து எலமெண்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ கண்டிஷன் என்ன செக் பண்ண போறோம்? ரியர் வந்து -1ஆ இருந்ததுன்னா, எப்பவுமே இந்த இஃப் கண்டிஷன் போடுறோம்னா 2 ஈக்குவல் டு போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேல்யூ இப்போ அசைன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு போடுவோம். அதுவே இஃப் I is equal to 0, இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஐயோட வேல்யூ 0வா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ற மாதிரி வந்ததுன்னா we have to put double equal to. So if rear equal to 1 அப்படின்னா q வந்து empty அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து elements are அப்படின்னு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இங்க ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரியர் வர வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? ஃப்ரண்டோட வேல்யூ. ஸோ ஐ வேல்யூ வில் பி 0 அண்ட் எது வரைக்கும் நம்ம செக் பண்ணணும்? ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரியர்ங்கிற வேல்யூ இங்க என்ன 4. ஸோ அது வர வரைக்கும் செக் பண்ணணும். ஒரு வாட்டியும் ஐயை வந்து கடைசியில இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இந்த ஃபார் லூப்பிங் சொல்லுது. ஸோ உள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது. ஸோ உள்ள வருவோம். ஏ ஆஃப் ஐ அரேயோட ஐத் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். இங்க டபுள் கொட்டேஷன்ல போடல, வெறும்னு போட்டதுனால இந்த வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ அரே இதுதான் நம்மளோட ஏ. கரெக்டா? இதுதான் வந்து ஏங்கிற அரே. அதோட 0th பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு? 10. ஸோ 10 வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? இங்க வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஸோ மேல போகும் பொழுது நம்மளோட ஐ வேல்யூ பிகம்ஸ் என்ன ஆகும்? 2 ஆயிடும். ஸோ இப்போ வந்து சாரி 1 ஆயிடும். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் செக் பண்ணுவோம். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ திரும்பி உள்ள வருவோம். உள்ள வந்தோன்னா இப்போ ஏ ஆஃப் இங்க ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 20 இருக்கு. ஸோ 20 கெட்ஸ் டிஸ்பிளேட். ஸோ அடுத்தது அதே மாதிரி க்ளோஸ் பிராக்கெட்ஸை பார்த்த உடனே வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு திரும்பி மேல போவோம். ஐயோட வேல்யூ வில் பி 2 now. So 2 less than or equal to 4 கண்டிஷன் வந்து true. So அரேயோட செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண போறோம். அரேயோட செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது 30. ஸோ 30 வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது அதே மாதிரி 4 வரும். சாரி அதே மாதிரி 3 வரும். அதே மாதிரி 4 வரும். கடைசியில 5 கண்டிஷன் செக் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்துருவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா வந்து நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ வாய்ட் மெயின் போட்டுட்டேன். நம்மளோட ஸ்கிரீன் கிளியரா இருக்கணும், எந்த பழைய கண்டென்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்குனால கிளியர் ஸ்கிரீன் போட்டுட்டேன். தென் என்னோட கியூங்கிற கிளாஸுக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் அன் ஆப்ஜெக்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா as soon as an object is created your control moves to the constructor of that class. ஸோ அந்த கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? என்ன கன்ஸ்ட்ரக்டர்ல கிரியேட் பண்ணியிருந்தோம்? rear is equal to -1 and front is equal to -1 ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்ச உடனே ரியர் வேல்யூவும் ஃப்ரண்ட் வேல்யூவும் -1 ஆயிடும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் முடிஞ்சோன்னு திரும்பி நம்ம கண்ட்ரோல் வந்து இங்க வந்துடும். கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க் முடிஞ்சோன்னா திரும்பி நம்மளோட கண்ட்ரோல் இங்க வந்துடும். ஸோ யூசர் கிட்ட இருந்து 1ன்னு நீ கிளிக் பண்ணனா இன்சர்ட் பண்ணும், 2ன்னு கிளிக் பண்ணா டெலீட் பண்ணும், 3னா டிஸ்பிளே, 4னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் தான். ஸோ இந்த while 1ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா யூஸ்வலா 1ஓட பூலியன் என்ன? ஆக்சுவல் இதோட மீனிங் வந்து while true. அதாவது இந்த while ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் while
I is greater than 10 அப்படின்னா so அந்த சாரி greater than 10 அப்படின்னா I யோட வேல்யூ greater than 10 இருக்கிற வரைக்கும் இந்த while குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து என்ன நான் ஸ்டாப்பபிள் லூப் குள்ள போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டாப் ஆகாத லூப் குள்ள போயிட்டு இருக்கு. எப்போ ஸ்டாப் ஆகும்னா கேஸ் 4 கொடுத்தோம்னா எக்ஸிட் ஆகி வெளியில வந்துருவோம். இல்ல நீ வந்து இந்த 1 2 3ல மாத்தி மாத்தி இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே தான் இருக்கும். திரும்பி 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 என்டர் த சாய்ஸ்னு வரும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா புரியும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோன்னா என்டர் த சாய்ஸ்னு கொடுத்துருக்கு. என்டர் த சாய்ஸ்னு கொடுத்ததுனால நான் 1ன்னு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ 1ங்கிறது நேரா உள்ள வரும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள 1 பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிட்டு இதுக்கு கேஸ் 1க்கு என்ன பண்ணணுங்கிற ஒர்க்கும் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்கியூ ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கண்ட்ரோல் எங்க போகும், நேர என்கியூ ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு போயிட்டு அந்த என்கியூ ஃபங்க்ஷனோட ஒர்க் முடிஞ்சிட்டு திரும்பி பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பிரேக்கை பார்த்த உடனே இது என்ன பண்ணும்னா இது விட்டு வெளியில வந்துடும். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துட்டு திரும்பி நம்மளோட அந்த whileக்குள்ள போகும். போனோன்னு திரும்பி இப்ப என்ன கேட்கும், என்டர் த சாய்ஸ்னு கேட்கும். நான் அதே மாதிரி 1ன்னு கொடுத்துருக்கேன். 1ன்னு கொடுத்தோன்னே உள்ள வந்து திரும்பி இதே மாதிரி என்டர் அந்த வேல்யூ என்டர் பண்ண சொல்லிட்டு நான் 20ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து அந்த என்கியூ ஒர்க் முடிஞ்சிட்டு திரும்பி உள்ள வந்த உடனே திரும்பி என்டர் யோர் சாய்ஸ்ன்னு கேட்கும்பொழுது நான் இப்போ சாய்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 3ன்னு கொடுத்தோன்னு என்ன ஆகும், கேஸ் 3க்கு தானா வந்துடும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்பிளே என்ன பண்ணும், நம்மளோட அந்த ஃபுல் கியூவோட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கண்ட்ரோல் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்தோன்னே என்ன பண்ணுவோம், பிரேக்குங்கிறதுனால இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்து இந்த whileக்குள்ள திரும்பி வருவோம். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், என்டர் யோர் சாய்ஸ்ன்னு வரும். 2ன்னு கொடுத்துருக்கேன். அந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்கு. அடுத்தது திரும்பி சாய்ஸ் 2ன்னு கொடுத்தேன். திரும்பி அந்த எலமெண்ட் டெலீட், இன்னொரு நெக்ஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து உள்ள வந்தது 10, செகண்ட் எலமெண்ட் உள்ள வந்தது 20. ஸோ ஃபர்ஸ்ட் எது டெலீட் பண்ணிருக்கு, 10 டெலீட் பண்ணிருக்கு. செகண்ட் எது டெலீட் பண்ணிருக்கு, 20 டெலீட் பண்ணிருக்கு. அடுத்தது நான் திரும்பியும் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். ஆனா உள்ள எலிமெண்ட்ஸ் இருக்கா, கிடையாது. ஸோ என்ன டிஸ்பிளே பண்ணிருக்கு, Q is empty அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ அடுத்தது வந்து நான் இன்புட் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை விட்டு வெளியில வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யோர் கியூ ஒர்க்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட கோடிங் பார்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே நீங்க உங்க டர்போ C++ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா the entire program will run. இந்த இருக்கிற கோடிங் பார்ட்டை நான் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபார் யோர் பர்பஸ். ஸோ நேர ப்ரோக்ராம் கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணாம இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தென் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. தேங்க்யூ.